வணக்கம். பிஎன்சி டைம்ஸ் நேரலையை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. நான் கண்ணதாசன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கடமையை செய்யும் அதிகாரியை மிரட்டும் கமிஷன் மாடல் அரசாக செயல்படுகிறது. திமுக அரசுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான ஆனந்த் ஆதவர்ஜுனா. எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்யும் நடைமுறையில் கூடுதல் அவகாசத்திற்கு வாய்ப்பு இல்லை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். கனமழையால் சென்னை கோவை சந்தைகளில் தக்காளி வரத்து குறைந்தது. 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் அதிர்ச்சி. மூத்த குடிமக்களுக்கு காப்பீட்டு திட்டம். மத்திய அரசின் சுகாதார காப்பீட்டு திட்டத்தில் புதிய அம்சம் சேர்ப்பு. 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் காப்பீடு. கலப்பட நெய்யில் 20 கோடி லட்டுகள். திருமலை ஏழுமலையான் லட்டு பிரசாதத்தில் கலப்பட நெய் உபயோகப்படுத்தப்பட்டது உறுதி. 20 கோடி கலப்பட நெய் லட்டுகள் விநியோகம் என சிபிஐ தகவல். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் திங்கட்கிழமை பதவியேற்றார். பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வைகுண்ட ஏகாதசி திருவிழாவிற்கு தயாராகும் திருமலை ஏழுமலையான் கோவில். டிசம்பர் 30 முதல் ஜனவரி 1 வரை அனைத்து சேவைகளும் ரத்து. பிரபல பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா உடல்நலக் குறைவினால் மரணம். திரை உலக நட்சத்திரங்கள் அதிர்ச்சி. மகளிர் கிரிக்கெட் வீரர் ஸ்மிருதி மந்தனா வீட்டில் அடுத்தடுத்த சோகம். தந்தையுடன் வருங்கால கணவருக்கும் உடல்நலக்குறைவு என தகவல். வங்கக்கடல் பகுதியில் வரும் 26ஆம் தேதி உருவாகிறது சன்யார் புயல். 25ஆம் தேதி 4 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கடமையை செய்யும் அதிகாரியை மிரட்டும் கமிஷன் மாடல் அரசு என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆளும் திமுக அரசை விமர்சனம் செய்துள்ளார். சென்னை புரசைவாக்கம் பகுதியில் மெட்ரோ வாட்டர் இணைப்பு பெற்ற குடியிருப்பாளர்களிடமிருந்து லஞ்சம் வராததால் உதவி பொறியாளருக்கு திமுக வட்ட செயலாளர்கள் 2 பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கும் ஆடியோ வெளியாகி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் நயினார் நாகேந்திரன் பதிவிட்டுள்ளார். சரி, எப்போ என்ன பண்ணுங்க, நான் எனக்கு தெரியாதா, நான் தான் லைன் தான் நான் சுற்றினுக்கிறேன். நானே கொஞ்சம் வேலைங்க சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றீங்க. வேணாம், இதெல்லாம் நல்லா இருக்காது. நீங்க இப்பதான் வந்துக்கிறீங்க. நாளைக்கு எங்களை 2 லெட்டர் பல்ல வச்சா நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுங்க. என்ன முட்டாள்தனமான வேலை பண்ணிக்கிறீங்க. இப்போ ஆர்டரே இல்லை, என்ன வேலை பண்ணிக்கிறீங்க நீங்க? நான் கேட்குறேன், நீ புதுசாக வந்துட்டு உங்களுக்கு யார் சார் அவ்வளோ தைரியம் கொடுத்துட்டு? கவுன்சிலர் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு என்ன வேணா பண்ணுறீங்களா? எப்படி அது மயில லைனே விட்டு அவங்க ரொம்ப மந்திரி விட்டணும், நோண்ட விட்டணும். உங்களை நான் பொருட்டா பெட்ரோ வாட்டே அசிங்கம் பண்ணி விட்டுருவோம். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவிக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தாவிக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, இணை செயலாளர் சி.டி. நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வி.பி. மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோர் கரூர் சுற்றுலா மாளிகையில் நடைபெற்ற சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளித்தனர். தமிழ்நாடு முழுவதும் 6,16,00,000 பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் நடைமுறையில் கூடுதல் அவகாசத்திற்கு வாய்ப்பு இல்லை என்றும் படிவங்களை பெற்ற வாக்காளர்கள் உடனடியாக பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அர்ச்சனா பட்நாயக் வலியுறுத்தியுள்ளார். கனமழை நீட்டிப்பதால் சென்னை கோவை நகரங்களில் உள்ள சந்தைகளுக்கு தக்காளி வரத்து குறைந்துள்ளது. கோயம்பேடு சந்தையில் தக்காளி கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சில்லறை விற்பனை கடைகளில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் நுகர்வோர்களும் இல்லத்தரசிகளும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய அரசின் சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கியா யோஜனா திட்டம் ஏழை மற்றும் நலிந்த குடும்பங்களுக்கு மருத்துவ செலவுகளிலிருந்து பாதுகாப்பளிக்கிறது. இந்த திட்டம் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை காப்பீடு வழங்குகிறது. இந்த சிகிச்சைகள் பணமில்லா மற்றும் காகிதமில்லா முறையில் நாடு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனைகளில் அளிக்கப்படுகிறது. சமீபத்தில் இந்த திட்டத்தில் புதிய அம்சம் ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளது. 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு கூடுதலாக
5 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்கப்படுகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கடந்த 2019 முதல் 2024 வரை லட்டு பிரசாதத்தில் கலப்படனை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. சிபிஐ தலைமையிலான சிறப்பு விசாரணை குழு மூலம் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் வாங்கப்பட்ட 1.61 கோடி கிலோ நெய்யில் 68 லட்சம் கிலோ நெய் கலப்பட நெய்யாகும் என்றும் இதன் மூலம் 20 கோடி லட்டு பிரசாதங்கள் தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் குழுவினர் தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வகித்த PR கவாயின் பதவி காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் திங்கட்கிழமை பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் அரசியலமைப்பை காப்பேன் என்றும் கடமைகளை உண்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் இந்தியில் கூறி சூரியகாந்த் பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்து வாழ்த்து கூறினார். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி திருவிழா நடைபெற உள்ளது. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி துவங்கி 2026ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி வரை வைகுண்ட துவார தரிசனம் நடைபெற உள்ளது. திருப்பதி வைகுண்ட ஏகாதசி விழாவின் முதல் 3 நாட்களான டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய 3 நாட்கள் லக்கி டிப் முறையில் மட்டுமே ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் செய்ய முடியும். மற்ற அனைத்து ஆன்லைன் தரிசனங்கள், சேவைகள் ஆகியவை ரத்து செய்யப்படுவதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. பிரபல பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவினால் காலமானார். 89 வயதான தர்மேந்திரா கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். அண்மையில் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட அவர் காலமாகிவிட்டதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் அறிவித்துள்ளனர். ஹிந்தி திரையுலகில் கடந்த 60 ஆண்டுகளில் 300க்கும் மேற்பட்ட படங்களில் அவர் நடித்து தர்மேந்திராவிற்கு 2 மனைவிகளும் 6 குழந்தைகளும் உள்ளனர். முதல் மனைவி இருக்கும் போதே பாலிவுட் நடிகை ஹேமமாலினியை 2வதாக திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்மிருதி மந்தனாவின் திருமணத்திற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் அவரது தந்தை சீனிவாஸ் மந்தனாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் திருமணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவரது கணவர் பலாஸ் முச்சலுக்கும் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் இருவரது குடும்பத்தினரும் சோகத்தில் உள்ளனராம். அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 26ஆம் தேதி புயலாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்த புயலுக்கு சென்யார் என பெயரிடப்பட்டுள்ள நிலையில் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி அதற்கான ஆலோசனை குழுவை அமைத்துள்ளது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் லோக்சபா தொகுதி அல்லது வருவாய் மாவட்டத்திற்கு தலா 1 சட்டசபை தொகுதியை கேட்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் 39 இடங்கள் வரை திமுகவிடம் கேட்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு வரும் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மாவோயிஸ்டுகளை ஒழித்து விடுவோம் என கூறி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது. பல மாநிலங்களில் மாவோயிஸ்ட் படையினர் மீதான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு ஏராளமான பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைய தயாராக இருப்பதாக 3 மாநில முதல்வர்களுக்கு மாவோயிஸ்டுகள் கடிதம் எழுதியுள்ளனர். நாகை மாவட்டம் நாகூரில் இந்த ஆண்டுக்கான 469வது பெரிய கந்தூரி விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சந்தனக்கூடு ஊர்வலம் வருகிற 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி அதிகாலை பெரிய ஆண்டவர் சமாதிக்கு சந்தனம் பூசும் நிகழ்ச்சியும் கந்தூரி விழாவும் நடைபெற உள்ளதால் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தந்தை சரவணன் ஜாமீன் கோரி தொடர்ந்த வழக்கு நவம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொலை நடந்தபோது தான் பணியில் இருந்ததாக சுர்ஜித்தின் தந்தை குறிப்பிட்டிருந்த நிலையில் மனுதாரர் சம்பவ இடத்தில் இருந்ததற்கு ஆதாரம் உள்ளது என சிபிசிஐடி தெரிவித்துள்ளது. பெற்றோரை பராமரிப்பது நிபந்தனையற்ற சட்டக்கடமை என்று மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பெற்றோரை பராமரிப்பது அவர்களிடம் இருந்து சொத்துக்களை பெறுவதை தீர்மானிக்காது என்று வயது முதிர்ந்த அல்லது உடல்நலம் பாதித்த பெற்றோரை பராமரிக்க மறுப்பது அரசியல் அமைப்பின் அடிப்படையையே தகர்ப்பதாகும் என்றும் மும்பை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவாரபாலகர் சிலைகளில் பொருத்தப்பட்டிருந்த தங்கத் தகடுகளில் இருந்து சுமார் 4 கிலோ எடையுள்ள தங்கம் மாயமானதாகவும் திருடப்பட்டதாகவும் புகாரும் குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இந்த வழக்கில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் முன்னாள் தலைவர் PS வாசு உள்ளிட்ட 5 பேரை கைது செய்துள்ள நிலையில் சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் சாட்சியமாக நடிகர் ஜெயராமிடம் விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலாவதியான இட்லி மாவு விற்ற விவகாரத்தில் பிரபல ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான பிளிங்கிட்டுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க பிளிங்கிட் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க பிளிங்கிட் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அயோத்தியில் உள்ள பாலராமர் கோவிலில் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரம்மாண்ட கொடியேற்றம் நடைபெற உள்ளதால் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஏராளமானோர் திரண்டுள்ளனர். பிரதமர் மோடி பங்கேற்று கொடிமரத்தில் கொடியேற்றுவார் என்பதால் அயோத்தி மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கார்த்திகை திருவிழா வரும் 3ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதிகாலையில் பரணி தீபமும் மாலையில் மலை மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இதற்காக பக்தர்களிடம் இருந்து நெய் காணிக்கை பெறும் பணி தொடங்கியுள்ளது. லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் திவாலானவர் என அறிவிக்க தயாரா என்று நடிகர் விஷாலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அதே சமயம் லைகா நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய 21 கோடி ரூபாயை 30% வட்டியுடன் விஷால் செலுத்த வேண்டும் என்ற தீர்ப்பிற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி.